டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போ தெரியுமா ஆகும்? பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் உங்க வந்து யுனானி மெடிசன் சாப்பிட்டு யூரியா கிரியேட்டின் எல்லாம் குறைஞ்சிச்சு. இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்னு" சொல்லி. அதான் ரொம்ப சந்தோஷம். இதே மாரி ஒரு பேஷண்ட் அவங்க வரும்போது நீங்க டேட் பாருங்க. 6/2/2026 15 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய கிரியேட்டின் லெவல் 19.3, யூரியா வந்து 210. எல்லா டாக்டர்ஸ் டயாலிசிஸ் சொன்னாங்க. நானும் டயாலிசிஸ் தான் சொன்னேன். ஆனா அவங்க டயாலிசிஸ் பண்ணல. அவங்க என்ன சொன்னாங்க, டாக்டர் நாங்க 15 டேஸ் மெடிசன்ஸ் முதல்ல சாப்பிட்டு ரிசல்ட் பார்க்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 15 டேஸ்க்கு அப்புறம் இவங்க வராங்க. இப்போ டேட் பாருங்க. 25/2/2026 15 டேஸ்க்கு அப்புறம் கிரியேட்டினின் 19 இருந்தது, 13.40. யூரியா 210 இருந்தது, டைரக்டா 166 வரைக்கும் வந்திருக்கு. இது எல்லாம் இறைவன் வந்து ஷிஃபா கொடுக்குறவன். ஆனா யுனானி மெடிசன்ஸ்ல முன்னாடி இருந்தே கிட்னிக்கு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு, ரத்தம் சுத்தம் செய்யறதுக்கு, நேச்சுரலா வந்து யூரின் வரதுக்கு மருந்துகள் இருக்கு. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஸ்ல, உங்களுடைய சரௌண்ட்ல யாராவது பேஷண்ட் டயாலிசிஸ்க்கு பயப்படுறாங்க, ஆனா அவங்களுடைய ஏஜ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுடைய ரிப்போர்ட் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுடைய மொபைல் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ரிப்போர்ட்ஸ். எங்களுடைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பத்தியம் செஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ் மருந்து கூட சாப்பிட்டுக்கிட்டா ரிசல்ட் ரொம்ப நல்லா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு.